குபேரன் பெரும் செல்வந்தனான பிறகு அவனுக்கு ஒரு சிறு அகந்தை ஏற்பட்டது. தன்னிடம் இருக்கும் அளவுக்கு செல்வம் யாரிடமும் இல்லை. ஈசனிடம் கூட இவ்வளவு தங்கம் இல்லையே. இந்த விருந்து என் செல்வத்தின் உச்சம். கைலாயம் சென்று சிவபெருமானை அழைக்கிறேன். குபேரா, நான் கைலாயத்தை விட்டு வர முடியாது. எனக்கு பதிலாக என் மகன் விநாயகனை உன் விருந்துக்கு அனுப்பிக்கிறேன். அவனுக்கு மட்டும் நீ உணவு அளித்தால் போதும். ஒரு சிறுவன்தானே, அவனுக்கு உணவளிப்பது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம். விருந்து தொடங்கியது. குபேரன் வகை வகையான உணவுகளை கொண்டு வந்து குவித்தான். ஆனால் ஆச்சரியம், விநாயகர் ஒரு தட்டில் இருந்த உணவை சாப்பிட்டு முடிப்பதற்குள் அடுத்த தட்டையும் காலி செய்தார். சமைத்து வைத்திருந்த அன்னம் தீர்ந்தது. பலகாரங்கள் தீர்ந்தன. களஞ்சியத்தில் இருந்த தானியங்கள் அனைத்தும் தீர்ந்தன. குபேரா, இன்னும் பசிக்கிறதே. அக்கம் பக்கத்து நாடுகளில் இருந்து உணவு. அடடா, இதை நொடியில் தீர்த்து முடித்ததே. பரவாயில்லை, இந்த பாத்திரங்களையும் மேசை நாற்காலிகளையும் கழிக்கிறேன். இப்படியே போனால் இவர் எனது அழகாபுரி நகரத்தையே தின்று விடுவார் போல இருக்கிறது. பெருமானே, என்னை மன்னியுங்கள். இதை விநாயகரிடம் கொடு. இப்போது என் வயிறு நிறைந்து விட்டது. செல்வம் என்பது தர்மம் செய்யவும் இறைப்பணி செய்யவும் தான். அதை கண்டு கர்வம் கொள்ளக்கூடாது. பகவான் ஆடம்பரமான விருந்தை விட அன்போடு தரும் ஒரு புடி உணவையே பெரிதாக கருதுகிறார். செல்வங்களின் அதிபதியான குபேரனை வழிபடுவது உங்கள் வாழ்வில் பொருளாதார தடைகளை நீக்கி குபேரனை உகந்த நாள் வியாழக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்கள் ஆகும். வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணிக்குள் பொருட்கள் 2 மண்ணகல் விளக்குகள் அல்லது வெண்கல விளக்குகள். முதலில் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றவும், பின் திரியை வைத்து ஏற்றவும். வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணிக்குள் இருளில் லைட்டுடன் மெதுவாக பறையேற்கவும். இப்போது விளக்குகள் எரிய தொடங்குகின்றன. சூடான ஒளி பரவுகிறது. ஓம் குபேராய நமஹ. ஓம் குபேராய நமஹ. ஓம் குபேராய நமஹ. ஓம் குபேராய நமஹ. ஓம் யட்சாய குபேராய வைஷ்ரவணாய தனதான்யாதிபதயே தனதான்ய சம்ருத்திம்மே தேஹி தாபய ஸ்வாஹா. குபேரனுக்கு பிடித்த நிறம் பச்சை. எனவே பச்சை நிற துணி அல்லது பச்சை திராட்சை, ஏலக்காய் ஆகியவற்றை நிவேதனமாக வைக்கலாம். ஓம் குபேராய நமஹ. ஓம் குபேராய நமஹ. ஓம் குபேராய நமஹ. ஓம் குபேராய நமஹ. குபேரனை வழிபடும் போது மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபடுவது முழுமையான பலனை தரும்.